ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். அதை வந்து ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்டா இல்ல ஈவினிங் வந்து நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பசங்க கேட்டாங்க போர் அடிக்குது ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு. அதனால நம்ம வந்து ஒரு குயிக்கா வந்து அணில் சேமியா வச்சுதான் நம்ம வந்து அணில் சேமியா புட்டு தான் செய்ய போறோம். இந்த ராகி அணில் சேமியா வரும் இல்லைங்களா, அதை வச்சுதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு புட்டு செஞ்சு காட்ட போறேன். நிறைய பேருக்கு தெரியலாம், நிறைய பேர் தெரியாம இருக்கும்ன்றதுனால ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க எந்த பிராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து அணில் ராகி சேமியா தான் வாங்கியிருக்கிறேன். இது நல்லா இருக்கும் டேஸ்ட். எங்களுக்கு ராகி மாவு புட்டா இருந்தாலும் ராகி சேமியா புட்டு நான் வந்து ஒரே ஒரு பேக்கெட் தான் எடுத்திருக்கிறேன். இப்ப இது ரொம்ப நல்லது. இது வீட்லயே கூட நம்மளே கூட இந்த மாதிரி வந்து ராகி மாவை வச்சு சேமியா எடுப்பாங்க. அது மாதிரி கூட நீங்க செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா முடியாதவங்க நீங்க இந்த மாதிரி வந்து பேக்கிங்காவே கிடைக்குது. ராகி சேமியா வந்து ரொம்ப நல்லதா. இப்ப இந்த வெயில் காலத்துக்கு மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் இந்த தேங்காய் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து இந்த ராகி சேமியா ஒரு பேக்கெட் நான் எடுத்திருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது ரொம்ப நேரம் வைக்க கூடாது, ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கணும். அப்பதான் வந்து சூப்பரா வரும், உதிரி உதிரியா புட்டு வந்து நல்லா இருக்கும். அதனால இப்ப இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துருங்க. நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்புறம் குழ குழான்னு ராகி மாவு கஞ்சியா ஆயிடும். அதனால இப்படி இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்ப அந்த பக்கம் ஊற வச்சுட்டோம். இப்ப வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல இட்லி பாத்திரம் எப்படி இருந்தாலும் ஓகே. நான் வந்து இன்னைக்கு வந்து கிளாத் போடல. இப்ப நான் வந்து என்கிட்ட வந்து கிளாத் வந்து கட் பண்ணணும் இருந்தது, வந்து எங்க போட்டேன். அதனால நான் அப்படியே தான் போட போறேன். உங்ககிட்ட வந்து காட்டன் வேஷ்டி அந்த மாதிரி காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இட்லி எல்லாம் ஊட்டும் போது வச்சிருப்போம் இல்லையா, அந்த கிளாத் தான். இப்ப வந்து நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த இட்லி பாத்திரத்தை வந்து அப்படியே வந்து வச்சிருவோம். கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதுல வந்து போட்டுக்கலாம். இது அப்படியே வந்து தண்ணி மட்டும் சூடு பண்றோம். அதுக்கப்புறமா இதை வச்சுட்டோம்னா நம்ம ஆவியில அப்படியே வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து சாஃப்டா இருக்கு. இப்ப இதுல இருந்து நல்லா வந்து தண்ணி இல்லாத சுத்தமா வடிச்சிடலாம். இப்ப நான் வடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப நான் வந்து தண்ணியில நல்லா வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப இந்த மாதிரி வந்து இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. நான் வந்து கிளாத் யூஸ் பண்ணதுனால என்கிட்ட வந்து துணி இப்போதைக்கு இல்லாததுனால நான் வந்து அப்படியே வைக்கிறேன் டைரக்டா. இதுல வந்து கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நெய் அது வந்து பிளேவரா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஒட்டாமையும் வரும். அதனால கொஞ்சமா வந்து நெய் போட்டு அப்ளை பண்ணிடுறேன். இல்ல புட்டுல வந்து நெய் போட்டு தான் சக்கரை போட்டு தருவாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இந்த சேமியா புட்டுக்கும் நம்ம இதே மாதிரியே செய்யலாம். இருக்கிறத வச்சு நம்ம செய்யற மாதிரிதான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்ளை பண்ணிட்டேன். இப்ப இத வந்து நம்ம இந்த மாதிரி உதுத்து போட்டுருங்க. இப்படி லைட்டா உதுத்து போட்டுருங்க. ஏன்னா ஒரே இடத்துல நம்ம அப்படியே வச்சாலும் அது ஒரு மாதிரி ஆயிடும். அது ஒண்ணும் இல்ல, வெந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம அதை உடைச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்னாகாது. நான் இந்த ஒரு தட்டிலேயே வைக்கிறேன். நீங்க வந்து நிறைய செய்றீங்கன்னா கொஞ்சம் 2 தட்டா கூட வச்சு நீங்க செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்கிட்ட ஸ்டீல் பாத்திரம் இருக்கு. இந்த இடியாப்பம் தட்டுவ மாதிரி ஒண்ணு வரும், பெருசா வரும். அது மாதிரி இருந்தாலும் ஸ்டீமர்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நான் எல்லாத்தையும் வந்து இதுல போட்டாச்சு. இது நம்ம வந்து இந்த இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம். நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரிதான். ஒரு 7 இருந்து 8 நிமிஷம், அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு 8 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டு எடுக்கும் போது பார்க்கலாம். ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் நம்ம விட்டுருந்தோம். இப்ப வெந்துருச்சா வாங்க பார்க்கலாம். நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இது குயிக்காக தான் வெந்துடும். அதனால இன்னும் நம்ம தண்ணியில வந்து ஊற வச்சு போட்டிருக்கிறதுனால வெந்துடும். ஆமா, நல்லா வெந்துருச்சு. இப்ப எடுத்துக்கலாம். எடுத்து ஆற வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்ப நான் இட்லி தட்டுல இருந்து மாத்தி வச்சுட்டேன். பாருங்க, ஒட்டவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து நெய் தடவி அதுக்கப்புறமா வந்து ஸ்டீம் பண்ணதுனால வந்து இந்த மாதிரி ஒட்டாது. இந்த மாதிரிதான் இருக்கும், வேஸ்ட் ஆகாது. நம்ம அப்படியே போட்டோம்னா அந்த ஈரத்தோட ஒட்டிக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனு இதெல்லாம் கையிலேயே, உங்களுக்கு சூடு தாங்க முடியும்னா கையிலேயே கூட நம்ம லைட்டா வந்து உதுத்து விட்டுக்கலாம். இப்ப நான் இன்னைக்கு சேர்க்க போறது வந்து தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இப்ப அதையும் நம்ம சேர்த்துடலாம். இது வந்து இளம் தேங்காய்ன்றதுனால நான் நிறையவே சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து உடம்புக்கு, தேங்காய் விட தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது. தேங்காய் பால் அடிக்கடிக்கு நீங்க எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப லீனா ஒரு மாதிரியா இருக்காங்க, ரொம்ப டல்லா. இப்போ வந்து வெயில் டைமுக்கு வந்து ரொம்பவே குழந்தைங்க டல் ஆயிடுவாங்க. எங்க பாப்பா கூட அப்படிதான் டல் ஆகியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தாவும் இருக்கும். வேற சிப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி இயற்கையான ஸ்நாக்ஸா வந்து செஞ்சு கொடுங்க. இந்த சேமியா பிடிக்கிறதுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாது, அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி பேக்கிங் சேமியா வந்து வாங்கி யூஸ் பண்றேன். உங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும். அதனால அது மாதிரி நீங்களே கூட மாவை வந்து அரைச்சி நீங்களே கூட இந்த மாதிரி சேமியா வந்து பிடிச்சிட்டு வந்துடலாம். எங்க சின்ன வயசுல எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப கடையில எல்லாம் மாவுலாம் வாங்க மாட்டாங்க, எல்லாமே வீட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்றதுதான் நாங்க வந்து சாப்பிட்டுருக்குறோம். ஆனா இப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம். ஒண்ணு வந்து நாட்டு சக்கரை வேணும்னாலும் போட்டுக்கலாம், இன்னும் ஒயிட் சுகர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஹெல்த்தியாவே வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். இது எது யூஸ் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும், அதனால நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்றேன். உங்க தேவைக்கு ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. போதும் இதுவே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது போட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி கையில ஒட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கணும், வார்மா இருக்கும் போது மிக்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான ராகி புட்டு வந்து தயாராயிடுச்சு சாப்பிட. இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம கையில போட்டாதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகி சேமியா புட்டு தயாராயிடுச்சு. இப்போ வந்து பசங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். இவ்வளவு சிம்பிளானதுதான், நீங்களும் வந்து இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.